அனைவருக்கும் வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் எம்டிஎன் யூடியூப் சேனல் மூலமாக வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் வகுப்புல டிஜிட்டல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருக்கிற டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? போன வார கிளாஸ்ல சொன்ன மாதிரி இந்த வார கிளாஸ் ஷார்ட் கிளாஸ்க்கு முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னா கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த வாரம் வீடியோக்கு முன்னாடி ஒரு சின்ன பார்ட் ஆஃப் த வீடியோவா கொஸ்டின் டிஸ்கஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ண காம்போனன்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ முதல் தலைமுறை கணினியில் பயன்படுத்தப்பட்ட பகுதி பொருள் நம்ம ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா? ஒரு 6 ஜெனரேஷன்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸ்லயும் ஒரு முக்கியமான ஒரு காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருந்தோம். சோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்ல என்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வேக்யூம் டியூப், டிரான்சிஸ்டர், ஐசி இன்டகிரேட்டர் சர்க்கியூட், மைக்ரோ ப்ராசஸர். சரியா? முதல் தலைமுறை கணினியில பயன்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆப்ஷன் ஏ வேக்யூம் டியூப். சரியா? வெற்றிட குழல்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ணாங்க. சோ செகண்ட் ஜெனரேஷன்ல டிரான்சிஸ்டர், தேர்ட்ல இன்டகிரேட்டர் சர்க்கியூட், ஃபோர்த்ல மைக்ரோ ப்ராசஸர், வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு VLSI அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபிஃப்த்ல வந்துட்டு அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டிரான்சிஸ்டர் செகண்ட், இன்டகிரேட்டர் தேர்டு, மைக்ரோ ப்ராசஸர் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஸோ ஃபோர்த்ல வந்துட்டு VLSI அப்படின்னு சொல்லிட்டோம், ஃபிஃப்த்ல அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டர் சர்க்கியூட்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரெண்டாவது கொஸ்டின். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வேக்யூம் டியூப். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு மார்க் பண்ண PDF அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருக்க எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா வெற்றிட குழல்கள். சரிங்களா? ஸோ ரெண்டாவது கொஸ்டின், நேம் ஆஃப் த volatile மெமரி. சரிங்களா? சோ மெமரியில வந்துட்டு volatile மெமரி, நான் volatile மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்ஸ் பார்த்தோம். சோ volatile மெமரி அப்படின்னா டெம்பரவரி மெமரி. சோ ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற போதே பவர் போயிடுச்சு அப்படின்னா அதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எரேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, volatile மெமரி. எக்ஸாம்பிள் volatile மெமரிக்கு என்ன, RAM. சரியா? random access மெமரி அப்படிங்கிறது டெம்பரவரி மெமரி இஸ் த volatile மெமரி. ஸோ ரீட் ஒன்லி மெமரிங்கிறது நான் volatile மெமரி. அதுல பவர் போயிடுச்சு அப்படின்னாலும் டேட்டா என்ன ஆகாது, எரேஸ் ஆகாது. ஸோ அது பர்மனன்ட் மெமரி. RAM அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெம்பரவரி மெமரி. ஸோ volatile மெமரிக்கு எக்ஸாம்பிள் என்ன, random access மெமரி, தற்காலிக நினைவகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது RAM. சரிங்களா? சோ மூணாவது கொஸ்டின், ஐடென்டிஃபை த அவுட்புட் டிவைசஸ். சரிங்களா? சோ லெட்டர் கொஞ்சம் பிளர் ஆகி வந்துச்சு அப்படின்னாலும் நான் கொடுக்க சவுண்ட், அதாவது நம்ம கொஸ்டினை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு தான் உள்ள போறோம். சரிங்களா? சோ ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கும். சோ ஐடென்டிஃபை த அவுட்புட் டிவைசஸ். சோ இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருந்தோம். சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, அவுட்புட் டிவைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க, கீபோர்டு, மெமரி, மானிட்டர், மவுஸ். ஸோ அவுட்புட் நம்ம சிஸ்டத்துல இருந்து, அதாவது நம்ம வந்துட்டு இன்புட் அப்படிங்கிறது சிஸ்டத்துக்கு ஃபீட் பண்ணி கொடுக்க போறது, அங்கிருந்து நமக்கு கிடைக்க போறது எல்லாம் என்ன, அவுட்புட் டிவைசஸ். சரிங்களா? ஸோ கீபோர்டு, மெமரி, மவுஸ் இதெல்லாம் இன்புட்ல சேர்ந்தது. ஸோ இங்க என்ன இருக்கு, மானிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மானிட்டர் தான் என்ன, அவுட்புட் டிவைசஸ். வெளியீட்டு சாதனம் எது, திரையகம். ஸோ நாலாவது கேள்வி, ஐடென்டிஃபை த இன்புட் டிவைசஸ். பிரிண்டர், மவுஸ், ஃப்ளோட்டர், ப்ரொஜெக்டர். சரியா? இங்க பிரிண்டரு, ஃப்ளோட்டரு, ப்ரொஜெக்டர் எல்லாமே என்ன, அவுட்புட் டிவைசஸ். ஸோ பிரிண்டர் என்ன, பேப்பர் பிரிண்ட் அவுட் பண்ணி எடுக்க போறோம். ஃப்ளோட்டர் என்ன, பெரிய பில்டிங் பிளான்ஸ் இதெல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணி எடுக்க போறோம். ப்ரொஜெக்டர் என்ன, மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், சின்ன ஸ்கிரீன்ல காமிக்கிற டிஸ்பிளேயை பெரிய ஸ்கிரீன்ல காமிக்க போகுது. ஸோ இது மூணுமே என்ன, அவுட்புட் டிவைசஸ் தான். மவுஸ் தான் என்ன, இன்புட் டிவைசஸ். சரிங்களா? ஸோ மவுஸோட ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், கிளிக், டபுள் கிளிக், டிராக் அண்ட் டிராப், ரைட் கிளிக், இது எல்லாமே என்ன, மவுஸோட ஆப்ஷன்ஸ். சரிங்களா? சோ அஞ்சாவது கொஸ்டின். சோ நாலுக்கு ஆன்சர் என்ன, சுட்டி. உள்ளீட்டு சாதனம் என்ன, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஆ வந்துட்டு சுட்டி. சரிங்களா? இங்கிலீஷ்ல ஆப்ஷன் பி மவுஸ். சோ ஃபிஃப்த் கொஸ்டின்ஸ், டேஷ் அவுட்புட் டிவைசஸ் இஸ் யூஸ்ட் டு பிரிண்டிங் த பில்டிங் பிளான். சோ மேல நம்ம பார்த்தோமா, கட்டிட வரைபடத்தை, சரியா, ஃபிளெக்ஸ் அட்டையில பிரிண்ட் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுற அவுட்புட் டிவைசஸ் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னது, ஃப்ளோட்டர், ஆப்ஷன் பி. சரிங்களா? சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரைவி. ஃப்ளோட்டர் தான் என்ன, கட்டிட வரைபடம், பெரிய பிளான்ஸை பிரிண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண பயன்படுத்துற ஒரு அவுட்புட் டிவைஸ். சரிங்களா? சோ ஆறாவது கொஸ்டின், which one of the following used in the ATM machine. சரிங்களா? ஏடிஎம் இயந்திரத்தில் கீழ்கண்ட எது பயன்படுத்தப்படுகின்றது. சரிங்களா? மெயின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ டச் ஸ்கிரீன். சோ என்ன ஆன்சர் ஏ தொடு திரை. ஏடிஎம் மிஷின்ல பயன்படுத்துறது என்ன,
தொடுதிரை சரிங்களா. சோ அடுத்தது when the system restart which types of booting is used ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கணிப்பொறி தொடங்கும் போது எந்த வகையான தொடங்குதலை பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுறப்போ அதாவது பூட்டிங்க ரெண்டா பிரிச்சிருப்போம், வார்ம் பூட்டிங் கோல்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுறப்போ என்ன வகையான பூட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சாரி ரீஸ்டார்ட் ஆகுறப்போ என்ன வகையான பூட்டிங் கேட்டிருக்காங்க, வார்ம் பூட்டிங் சரிங்களா, உடன் தொடக்கம் சரியா. ஸ்டார்ட் ஆகுறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் ஆகுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு பூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் சரிங்களா. சோ எட்டாவது கேள்வி எக்ஸ்பேண்ட் ஆஃப் போஸ்ட் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு லெசன் முடிச்சதுக்கு அப்புறமே கீழே எக்ஸ்பான்ஷன் கொடுத்திருந்தோம், பவர் ஆன் செல்ஃப் டெக்ஸ்ட் சரிங்களா. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா பவர் ஆன் செல்ஃப் டெக்ஸ்ட் சரிங்களா. சோ ஆன்சர் சாரி ஒன்பதாவது கேள்வி. சோ போஸ்ட் அப்படிங்கிறது என்ன, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் சரிங்களா, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி which one of the following is the main memory. சோ மெயின் மெமரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. கீழ் கண்டவற்றில முதன்மை நினைவகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரோம், ஆப்ஷன் பி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேம், ஃபிளாஷ் டிஸ்க், ஹார்ட் டிஸ்க் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரேம் ரோம் சரியா. முதன்மை நினைவகம் அழைக்கப்படுறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இரண்டாம் நிலை நினைவகம் அழைக்கப்படுறதா என்ன ரோம் சரிங்களா. ஆப்ஷன் பி ரேம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதன்மை நினைவகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க சரிங்களா. So next which generations of computer used in IC integrated circuit எந்த வகையான generations கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வேக்யூம் டியூப், ரெண்டாவது ஜெனரேஷன்ல டிரான்சிஸ்டர், மூணாவதுல என்ன யூஸ் பண்ணாங்க இன்டகிரேட்டட் சர்க்யூட், நாலாவதுல மைக்ரோ ப்ராசஸர். சோ என்ன ஆப்ஷன் சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரேஷன் எந்த ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன்ல தான் இன்டகிரேட்டட் சர்க்யூட் யூஸ் பண்ணாங்க. சோ மூன்றாம் தலைமுறையில என்ன பண்ணிருக்காங்க ஒருங்கிணைந்த சுற்றுகள் பயன்படுத்தி இருக்காங்க சரிங்களா. சோ அடுத்த கேள்வி which of the following is the brains of the computer அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ கம்ப்யூட்டரோட மூளை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மைக்ரோ ப்ராசஸர் சரியா. நுண் செயலி கணினியோட மூளைன்னு அழைக்கப்படுற பகுதி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் நுண் செயலி சரிங்களா. நெக்ஸ்ட் which is the following is not to the part of the micro processor. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நுண் செயலியோட பாகம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். மெயின் 3 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ALU அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், ரெஜிஸ்டர்ஸ், மெமரி யூனிட். சோ என்ன அப்படின்னா மூணு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோ ப்ராசஸரோட மெயின் காம்போனன்ட் சொல்லி பார்த்தோம். இந்த கேட்ச் மெமரி அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி சரிங்களா, சாரி ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் how many bits of consists the word சரிங்களா. எத்தனை பிட்டுகள் ஒரு வேர்டை கட்டமைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. சோ என்ன 8 பிட் வந்துட்டு ஒரு பைட் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் சரியா. எத்தனை பிட் ஒரு வேர்டை வந்துட்டு இது அதாவது கட்டமைக்கும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பயன்படுத்தப்படும் செயலியை பொறுத்தது. சோ நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதை பொறுத்தது. ஆப்ஷன் பி டிடர்மைன்ட் த ப்ராசஸர் யூஸ்ட் சரிங்களா. நம்ம எவ்வளவு பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து அதோட பிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கால்குலேட் ஆகும் சரியா. சோ நாலாவது क्वेश्चन which is the following device identify the locations when address is placed in the memory address அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி டிகோடர் சரியா. பின்வரும் எந்த சாதனம் நினைவக முகவரி பதிவேட்டில் முகவரியை குறிக்கும் போது அதன் இருப்பிடத்தை அடையாளம் காட்டுகின்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி டிகோடர் சரிங்களா. நெக்ஸ்ட் which of the following is the CISC காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்யூட்டர் சரிங்களா. ப்ராசஸர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி பென்டியம் 3 சரியா. பின் வருவனவற்றில் எது CISC செயலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா பென்டியம் 3 சரிங்களா. சோ சி என்ன டிகோடர் நாலாவது கேள்விக்கு. சோ 6th क्वेश्चंस which is the fastest memory ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. ஹார்ட் டிஸ்கா, மெயின் மெமரியா, கேட்ச் மெமரியா, ப்ளூரே டிஸ்கா. வேகமாக செயல்படக்கூடிய நினைவகம் சரிங்களா கேட்ச் மெமரி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இதோட காஸ்ட் எஃபிஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அதிகமா இருக்கு. வேகம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் என்ன எக்ஸிக்யூட் ஆக போதோ சரியா. அடிக்கடி நமக்கு தேவைப்படுற எக்ஸிக்யூஷனுக்கு தேவைப்படுற ப்ரோக்ராம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் கேட்ச் மெமரியில இருக்கும். சோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஏழாவது how many memory locations are identify the processor which 8 bits address bus at a time சரியா. ஒரு 8 பிட் நினைவக பட்டியலில் உள்ள செயலி எத்தனை நினைவக இடங்களை அடையாளம் காணும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 256 சரிங்களா. சோ அடுத்த क्वेश्चन வாட் இஸ் த கெபாசிட்டி ஆஃப் டிவிடி. சோ சிடி டிவிடி பார்த்தோம். சிடில 700 MB டேட்டா வரைக்கும் என்ன ஆகும் ஸ்டோர் பண்ணலாம். டிவிடில எவ்வளோ 7.4 GB கெபாசிட்டி வரைக்கும். டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் ஆர் டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் சரிங்களா. ஸோ மெயின் கான்செப்ட் எதுக்காக டிவிடி யூஸ் பண்றோம் மூவிஸ் இந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஹை குவாலிட்டி மூவிஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக டிவிடிஸ் யூஸ் பண்றோம். ஸோ அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ 4.7 GB. சிடியோட கெப்பாசிட்டி எவ்வளோ 700 MB
ஸோ என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் டேட்டா ரெப்ரசன்டேஷன் இன் சிடி? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா சிடியில் குறைந்த அளவிலான தரவின் அளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிட்ஸா ஸ்டோர் பண்றோம். சிடியோட கெப்பாசிட்டி எவ்வளோ? 700 MP. சரியா? ஸோ MP அதை விட அதிகமா இருக்கிறது என்ன? ஜிபி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்பிளே டிவைசஸ் ஆர் கனெக்டட் இன் டு த கம்ப்யூட்டர் ப்ளோக். சரியா? நம்ம அவுட்புட் டிவைஸ்ல பார்த்தோம் கணிப்பொறி திரை சாதனத்தை இணைக்க உதவும் தொடர்பு சாதனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன VGA கனெக்டர். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா VGA போர்ட்டு தான் என்ன மானிட்டரை நம்ம சிஸ்டத்தோட கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ பிட்ஸா ஸ்டோர் ஆகுது 4.7 GB. ஸோ என்ன அப்படின்னா கணிப்பொறி கம்ப்யூட்டர் CPUவோட அவுட்புட் டிவைசஸ் மானிட்டரை கனெக்ட் பண்றது என்னது? VGA கேபிள். அது எங்க கனெக்ட் பண்ண போறோம்? VGA போர்ட்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது சிஸ்டம் சாஃப்ட்வேரா, ஹார்ட்வேரா, காம்போனன்ட்ஸா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது சிஸ்டம் சாஃப்ட்வேர். சரிங்களா? அமைப்பு மென்பொருள். சரிங்களா? நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த யூஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட யூஸ் என்ன? ஈஸி டு இன்டராக்ஷன் பிட்வீன் த ஹியூமன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர். சரியா? கரெக்ட். நெக்ஸ்ட், கண்ட்ரோலிங் த இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இதுவும் சரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரிதான். சரிங்களா? நெக்ஸ்ட், மேனேஜிங் த யூஸ் ஆஃப் மெயின் மெமரி. மெயின் மெமரியை மேனேஜ் பண்ண போகுது. நெக்ஸ்ட், ஆல் த எபோ. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியாக ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? எல்லா வேலையுமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யுது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவை அனைத்தும். சரிங்களா? நெக்ஸ்ட், which of the following is not functions in operating system? சரியா? கீழ்கண்டவற்றில் எது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ யூசர் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி போன கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸஸா பார்த்தோம்னு நினைக்கிறோம். சரியா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். சரியா? ஸோ மெமரியை மேனேஜ் பண்ணுது. ப்ராசஸ் எந்த வேலையை எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபர்ஸ்ட் செய்யணுங்கிற வேலையா செய்யுது. நெக்ஸ்ட், ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ரன் ஆகக்கூடிய ஃபோல்டர்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணுது? மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுது. செக்யூரிட்டியா? சரியா? நெட்வொர்க் லெவல்ல, ஃபைல் லெவல்ல, சிஸ்டம் லெவல்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான செக்யூரிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுது. இங்க கம்பைலர் என்விரான்மெண்ட் இது மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. சரிங்களா? ஸோ நிரல் பெயர்ப்பி சூழல் இந்த ஒன்று மட்டும் என்ன ராங்கா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் த கமரிக்கல் யூஸ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வணிக அமைப்புல எந்த ஓஎஸ் செயல்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நோ டவுட்ஸ் நம்மளோட விண்டோஸ் ஓஎஸ் தான் என்ன அப்படின்னா வணிக ரீதியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் த மொபைல் டிவைஸ். ஸோ மொபைலுக்கு என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்மளோட iOS. சரிங்களா? ஸோ மொபைலுக்கு யூஸ் பண்றது iOS. நெக்ஸ்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் என்ன மேனேஜ் பண்ண போகுதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபைல்ஸையா, ஃபோல்டர்ஸையா, டைரக்டர் சிஸ்டம்ஸையா, நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லாத்தையுமா, கீழே இந்த ஆல் த எபோ அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மேனேஜ் த ஃபைல்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ போட்டு வந்தோம் அப்படின்னா தப்பாயிடும். ஸோ கொஸ்டின்ஸ்ல 4 ஆன்சரையும் படிங்க. சரிங்களா? ஸோ 4வது மோஸ்ட்லி இந்த ஆல் த எபோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மேனேஜ் த என்ன பண்ண போகுது? ஃபைலை தான் மேனேஜ் பண்ண போகுது. அதோட சேர்த்து ஃபோல்டரையும் அது மேனேஜ் பண்ணுது. சரிங்களா? ஸோ டைரக்டரியும் என்ன பண்ணுது? மேனேஜ் பண்ணுது. கீழே என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் த எபோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவை அனைத்தும். சரிங்களா? நெக்ஸ்ட், இன்டராக்டிவ் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட். சரிங்களா? ஊடுபாடு இயக்க அமைப்பு வழங்கும் சாதனம் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட மெயின் ஒரு யூஸ் அதாவது பேக் போன் மாதிரி ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோமா. ஸோ கீபோர்டோட ஃபங்க்ஷன், மவுஸ் கிளிக் ஆகுறது, இந்த வேலையெல்லாம் யாரு பார்க்க போறது? நெக்ஸ்ட், டிஸ்பிளேஸ் கலர்ஃபுல்லா காமிக்கிறது, இந்த வேலையெல்லாம் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பார்க்கும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரை கலர் பயனர் இடைமுகம். சரிங்களா? So next 8வது questions and examples of single task operating system. So operating system single user operating system, multi user operating system சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிப்போம். So என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க? single task operating system வந்துட்டு விண்டோஸ் சரிங்களா? So Linux, Windows, Unix இதெல்லாம் என்ன மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். So ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், the file management systems are used Linux in. சரிங்களா? So என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லினக்ஸ்ல எந்த வகையான மேலாண்மை பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா கேட்டுங்க. லினக்ஸ்ல என்ன அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் 2 EX2 தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ற சாஃப்ட்வேர். சரிங்களா? நெக்ஸ்ட், ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ சூஸ் த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பை த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இயக்க அமைப்பு நிர்வகிக்கும் செயல்கள் கேட்டிருக்கிறாங்க. மெமரி, ப்ராசஸர், இன்புட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ என்ன கீழே ஒரு 4 டைப் கொடுத்துருக்காங்களா?
ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவை அனைத்தும். ஸோ என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன மெமரியும் கண்ட்ரோல் பண்ணுது, ப்ராசஸரே இன்புட் அவுட்புட் டிவைசஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஆன்சர் என்ன? ஆல் த எபோவ். நெக்ஸ்ட், which is the default folder in many Windows applications save your files. சரிங்களா, டிஃபால்ட்டா ஒரு ஃபைலை நம்ம வந்துட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது சேவ் கொடுத்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா, லொக்கேஷன் கொடுத்து சேவ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது டிஃபால்ட்டா எங்க சேவ் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட், பிக்சர், டாக்குமெண்ட் அண்ட் செட்டிங், மை கம்ப்யூட்டர். ஆப்ஷன் ஏ மை டாக்குமெண்ட்ல தான் என்ன ஆகும், அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு டிஃபால்ட்டா சேவ் ஆகிடும். சரிங்களா, நெக்ஸ்ட் மூணாவது கேள்வி, under which the following OS the option shift plus delete permanently delete the folders or file. சரிங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபைலையோ ஃபோல்டரோ டெலிட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி கீழே டெலிட் ஆப்ஷன் வரும், டெலிட் கொடுத்து விட்டுலாம் இல்லையா. செலக்ட் பண்ணி கீபோர்டில் டெலிட் ஆப்ஷன் இருக்கும், கொடுத்தோம் அப்படின்னா டெலிட் ஆகி போயிடும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்லையும் டெலிட் ஆகுறது என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாக நம்ம சிஸ்டத்துலேருந்து மூவ் ஆகாமல் ரீசைக்கிள் பின் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் போயிட்டு கிடந்துரும். சரிங்களா, ஸோ ரீசைக்கிள் பின்னுக்குள்ளே கிடக்கும். ஸோ அது என்ன பண்ணலாம், திரும்ப ரீசைக்கிள் பின்னுக்குள்ள நம்ம தெரியாம அந்த ஃபைலையோ ஃபோல்டரோ டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீசைக்கிள் பின்ல போயிட்டு ரீஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது எங்க இருந்து டெலிட் ஆச்சோ அங்கே என்ன ஆயிடும், திரும்ப ரீஸ்டோர் ஆயிடும். சரியா, இது ஒரு மெத்தட். ஆனா ஷிஃப்ட் பிளஸ் டெலிட், கீபோர்ட்ல ஷிஃப்ட்டையும் பிளஸ் டெலிட் கீயும் சேர்த்து பிரஸ் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா அது ரீசைக்கிள் பின் போகாம மொத்தமாவே டெலிட் ஆகிடும். சரிங்களா, ஸோ அது என்ன பண்ண முடியாது, திரும்பி நம்மளால எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த ஃபியூச்சர் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நம்மளோட விண்டோஸ் 7ல. சரிங்களா, ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஹைபர்னேட் விண்டோஸ் எக்ஸ்பி ஆர் விண்டோஸ் 7? சரிங்களா, ஹைபர்னேட் அப்படிங்கறதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஷட் டவுன் த கம்ப்யூட்டர் டெர்மினேட்டிங் ஆல் ரன்னிங் அப்ளிகேஷன். சரிங்களா, ஓஎஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும்போது எந்தெந்த ப்ராசஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் ஷட் டவுன் ஆகிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைபர்னேட். சரிங்களா, நெக்ஸ்ட், த ஷார்ட்கட் கீஸ் யூஸ்ட் இன் ரீநேம் இன் விண்டோ. சரிங்களா, ஒரு ஃபைல்ல ஒரு ஃபோல்டரோட நேமை ரீசேஞ்ச் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. F2. சரிங்களா, F5 என்ன பண்ணலாம், நம்ம ரெஃபரன்ஸ் பண்றதுக்காக பண்ணலாம். சரிங்களா, ஸோ இதுவரை நெக்ஸ்ட் ஏதாவது இதே மாதிரி கொஸ்டின் டிஸ்கஷன் மாதிரி ஒரு வீடியோஸ்ல வந்துட்டு ஃபங்க்ஷன் கீ F1 F2 அதுல இருந்து வந்துட்டு இருக்கிற கீஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸோ இல்லை வீடியோவாவோ பிளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ஏனா என்ன, கண்ட்ரோல் பிளஸ் வினா என்ன, சினா கண்ட்ரோல் பிளஸ் சி காப்பி, எக்ஸ் கட்டு, சரிங்களா, பி பேஸ்ட், இந்த மாதிரியான ஷார்ட்கட்டையும் தனியாக ஒரு வீடியோவில் சின்ன சின்ன வீடியோவா அப்பப்போ உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா, ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் 2 வீக்ஸ்ல நடந்த கிளாஸுக்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர், அதாவது என்ன அப்படின்னா மாடல் கொஸ்டின்ஸா கொடுத்துருக்கோம். சரியா, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குரூப் 2A மெயின்ஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதுறோம். ஸோ சூஸ் த பெஸ்ட்ல. ஸோ நமக்கு என்ன மாடல் கொஸ்டின்ஸா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இப்போதைக்கு இருக்கிறத நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் புக்ஸ் பிளஸ் நோட்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் எடுத்துக்குவோம். இது வரைக்கும் நடந்த கிளாஸுக்கான கொஸ்டின்ஸ் இது. ஸோ இனிமே நடக்க போற கிளாஸ் எல்லாமே கிளாஸ் முடிய லாஸ்ட்ல கொஸ்டின்ஸ் வச்சிடலாம். சரிங்களா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டாபிக்கான கிளாஸ் 2 கிளாஸா ஸ்பிளிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது கிளாஸ்ல அந்த கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கும். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு, இதுல எங்க கொஸ்டின் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேணாம். ஸோ அதோட கண்டினியூஷனான கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸாவும் போச்சு அப்படின்னா ஒரு டாபிக்கோட எண்ட்ல அந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஷன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திக்கலாம். நன்றி.